எல்லாருக்கும் வணக்கம். இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நான் சேந்தனை வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸைட்டடா இருக்கு. இதுதான் நாங்க நேற்று பக்கத்து ஃபேன்சி ஸ்டோர்ல போய் வாங்கினது. அங்க பார்த்தா அவ்வளவு கூட்டமா இருக்கு. எல்லாருமே வந்து இதுதான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க. நான் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுதான் கம்பல் இருக்கு. இங்கே பாருங்கள், இவர் தனியாக ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றா எடுத்து என்னென்னு பார்த்துட்டு கிருஷ்ணர் இதில் நிறையா போட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதாவது நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் போடலான்னு நினச்சேன். இதெல்லாம் வைக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வைக்க விட மாட்டோம். பார்ப்போம். இல்லை வச்சாலும் எடுத்துருவோம், அதை கையை வச்சு உடனே ஒரு செகண்ட் எடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாசி எனக்கு பிரிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும்போது இது ஒழுங்காகவே கொடுக்கலாம். நேற்றே எல்லாம் நான் பயந்து கேட்பேன். இன்னொருத்தவங்க வாங்கினா நான் வாங்கினேன். சும்மா ப்ராப்பர்ட்டி தானே. என்ன பண்ணுற சேந்தன்? சேந்தன் ஏய் 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 வாயில வைக்க கூடாதுமா. ஏய் ஏய் குடுறா. சேனன் நம்ம ரெடி ஆயிட்டு வெளில போலாமா? வெளில போலாம்டா. வெளில அம்மா அப்படி கத்துனா ஏ வேணும்னே வாயில வச்சுட்டு இருக்கோம். நம்ம சொன்னோன்னே அப்படிதான் பண்றோம். உங்க பேபிஸும் அப்படிதானே பண்ணுவாங்க. நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கிரீடம், அப்புறம் வங்கி 2 இருக்கு, அப்புறம் புல்லாங்குழல் இருக்கு, அப்புறம் இந்த மாலையை வந்து உனக்கு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கே சேந்தன். சூப்பரா இருந்தா குட்டியா ஒரு கம்மல் அழகா இருக்குல்ல. பிரஸ் பண்ற மாதிரி தான். எவ்வளவு நேரம் போட்டுப்பான்னு சத்தியமா தெரியும். கலட்ட கூடாதுமா. சேந்தன் குட் பாய். சேந்தன் வந்து குட் பாய். இப்ப நம்ம வந்து அது பண்ணக்கூடாது. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். கீழே போய் தாத்தா வச்சு காட்டுவோமா? காட்டுவோம். எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாப்போமா? ஐயோ அழகா இருக்கே. கழட்டக்கூடாது. கழட்டிடனா? சரி ஃபைனலா போட்டுக்கிறேன். சரி அதை கழட்டாத, அதையாவது விடு. வங்கி கட்டுறேன். வங்கி சூப்பரா இருக்கே. ஏய் நல்லா இருக்கடா சேனன். ப்ளீஸ் 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 குட் பாய். காப்பா எப்படி சாமி கும்பிடுவ? காப்பா கும்பிடுவ இல்ல? காப்பான்னு எப்படி கும்பிடுவ? ஏன்டா இப்படி பண்ற? ஒரு தடவை அம்மாக்காக. இது என்னப்பா உள்ள என்னப்பா இருக்கு? என்ன கடிச்சிட்ட? என்ன இருக்கு? கடிச்சு வச்சிட்டா? இவ்வளவு சின்னதா கொடுத்துருக்கானுங்க. அது எப்படி போடுறது? இந்தா இதை வச்சுக்கோ. இந்தா சேந்தன் இதை வச்சுக்கோ. இந்தா ஏய் என்ன பண்ற? கிருஷ்ணர் வந்துட்டாரு. இந்த லவ்லாப் பேபி லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா இஸ் அ மஸ்ட் ஹேவ் எல்லாரோட வீட்லையும். அதாவது பேபிஸ் இருக்க வீட்டில் சொல்கிறேன். நம்ம கிளாத்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற ஹார்ஷான கெமிக்கல் டிட்டர்ஜென்ட்ஸை வந்து எப்போவுமே பேபி கிளாத்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. தனியாக ஒரு டிட்டர்ஜென்ட் என்னோட பேபி கிளாத்ஸ்க்குனே வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் திஸ் லவ்லாப் பேபி லிக்விட் டிட்டர்ஜென்ட். இது பார்த்தீங்கன்னா 500 ml 1 liter and 1.5 liter பாட்டில்ஸில் வருது. அண்ட் ரீஃபில் பவுச்சுமே இருக்குது. வேணும்னா நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி. ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப மைல்டாக இருக்கும் பேபி கிளாத்ஸ்க்கு யூஸ் பண்ணுறனால. அண்ட் இதில் ஃபாஸ்பேட், பேரபன்ஸ், ஃப்ளோரசன்ஸ் எந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. IFRA சர்டிஃபைட் ஃப்ராக்ரன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ pH பேலன்ஸுமே இருக்குது. அதாவது பேபியோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக. இதில் ஆப்டிக்கல் பிரைட்னஸுமே எதுவுமே ஆட் பண்ணல. அண்ட் நம்ம துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் ரெசிடியூவும் சுத்தமாக இருக்குது. குட்டி குழந்தைங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆக்சுவலாக டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணி நான் டாக்ஸிக் ஃபார்முலாவை அதை பண்ணியிருக்காங்க. இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்ல சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா கேட்டயோனிக் சாஃப்ட்னிங் டெக்னாலஜி இருக்குது. அதாவது பேபி க்ளோத்ஸ்
வந்து நம்ம துவைச்சதுக்கு அப்புறமும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அண்ட் அவங்க ஸ்கின்லேயுமே ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். துவைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மில்க் ஆர்டர் கூட போயிடும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜென்டிலாக சாஃப்டாக இருக்கும் க்ளோத்ஸ். இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா பேபி கிளாத்ஸை க்ளீன் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அதில் இருக்க ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவுமே எலிமினேட் பண்ணிடும். அதாவது இட் இஸ் ஆன்டி பாக்டீரியலும் கூட. ஸோ கேட்டியானிக் சாஃப்ட்னிங் டெக்னாலஜியோட ஆன்டி பாக்டீரியலாக பிஹெச் பேலன்ஸும் இருக்குது, பயோடிகிரேடபிளாக இருக்குது, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் நான் டாக்ஸிக். அதனால தான் மார்க்கெட்டில் எத்தனையோ லிக்விட் டிட்டர்ஜென்ட்ஸ் இருந்தாலும் ஐ வாண்டட் டு சூஸ் லவ்லேப் பேபி லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். சேந்தனோட கிளாத்ஸில் லவ்லேப் பேபி லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால அவனுமே கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Amazon, Flipkart அண்ட் lovelab.com எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க்கும் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். கட்டவே முடியலடா, ரொம்ப ஒரு இது மாதிரி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், வெல்க்ரோ மாதிரி. சரி நான் கட்டுறேன். பொட்டு வைக்க போறியா? மை அப்படியா? கலட்டக்கூடாது. அவனுக்கு இது வரைக்கும் எதுவுமே கண்மை கூட யூஸ் பண்ணல, ஆர்கானிக் கண்மை கூட யூஸே பண்ண மாட்டோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் ஓட. எங்க போறப்பா? சேர்ந்த நீங்க வா. ஆளையும் பேண்ட் என் சைஸுக்கு. நல்லா இருக்கு சேந்தன், சூப்பரா இருக்குந்தா. இதை மட்டும் போட்டுருவோம். இந்த இதை சேந்தனுக்கு இந்த பேருந்தா ஐயா சேம இருக்கணும். இங்க போட்டு பார்ப்போம். எப்படி வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. நீ ஏன்டா முன்னாடி வர? முன்னாடி வராது, அப்படியே அசையக்கூடாது. ஓட்டையா? ஏன் பண்ணக்கூடாதுமா? இப்படிதான் அழிச்சிட்டு இருக்கான். இரு 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 காட்டன் அழிச்சிட்டேன். என்னது? நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டோம் சார். என்னம்மா ஏமா அப்படி பண்ண? போமா. என்னது என்னதுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வங்கியை கட்டிட்டு இருக்காங்க. சத்தியமா கட்டவே முடியல. இது என்னங்க லென்த்? இது இந்த லென்த்தை வச்சு எப்படி கட்ட முடியும்? ஒரு நியூபார்ன் கூட பத்தாது போல. அதாவது வச்சுட்டே இருக்கும், அவன் எடுத்துட்டே அழிச்சிட்டே இருக்கான். எப்படி இதை வச்சு காய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எதுவும் டெக்னிக் இருக்கான்னு. ஏன்னா எல்லா பேபிஸும் இப்படி தானே பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருக்க கொஞ்சம் சின்ன வயசுலாம் பரவாயில்ல. இவன் 1+ இயர்ஸ் ஆனால சுத்தமாக எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. ஆனால் எனக்கு எப்படியாவது ஒரு கெட்டப் போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டே இருக்கான். ஸோ அதனால இப்போ டக்குன்னு கீழே போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சு அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ சேந்தன் போலாமா? நாங்கள் வரப்போறோம்னு சொல்லிட்டோம். ஸ்ரீ வந்து முகுந்தா முகுந்தா பாட்டு போட்டு ரெடியாக உட்காந்துருக்கான் அவனோட என்ட்ரிக்காக. சரி நாங்கள் இப்போ கீழே போகலாம். அப்படியே போகிறோம். எல்லாருக்கும் செம சிரிப்பு, ஒரு சந்தோஷத்தோட. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிராண்ட் சைல்டு வீட்டில், அதுக்கப்புறம் தம்பிக்கும் ஃபர்ஸ்ட் மருமகன் தானே. அதனால அவங்க எல்லாருமே வந்து ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. முன்னாடியே அம்மா அப்பா ஸ்ரீலாம் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே அவங்க நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆச்சி இன்னொருத்தவங்க எல்லோ கலர் சாரீ போட்டிருக்காங்களே, அது என்னோட ஆச்சி. இவனுக்கு வந்து சேந்தனுக்கு வந்து கொல்லாச்சி. இன்னொருத்தவங்க நிற்கிறாங்கல்ல, அது வந்து குக் ஆண்டி. காலையில் நைட்டு மட்டும் வந்து சமைச்சிட்டு போவாங்க. ஏன்னா நாங்கள் மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கனால, சேந்தன் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கனால எனக்கும் ஒர்க் இருக்கும், இவருக்கும் ஒர்க் இருக்கும். அப்புறம் மாறி 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 எல்லாம் பண்ணுறனால அம்மாவுக்கு அந்த ஒரு ரெஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் மட்டும் அவங்களும் மதியம் வந்து அம்மா சமைச்சிருவாங்க. சேந்தனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா எல்லாரும் நம்மளை சுற்றி வந்து நின்றுட்டு எதுக்குடா ஏன்னு இருக்காங்க நான் பார்க்குறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நாங்களாம் ஏன்னு கத்துனா ஒரு செகண்ட் பயந்துருவோம், என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டே இருப்போம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் மாவு வச்சு இந்த மாதிரி நடந்து, அதாவது கேட்லேருந்து மெயின் கேட்லேருந்து நடந்து வீடு வரைக்கும் சாமி
சாமி ரூம் வரைக்கும் வருவோம். அந்த மெமரிஸ்லாம் வந்து எனக்கு ஒரு செகண்ட் வந்துட்டு போச்சு. நான் நிற்கிறான் பாருங்கள், இவன் வந்து தாய் மாமாவா, இதெல்லாம் எங்களால் ஒரு செகண்ட் அது ஒரு டைஜஸ்டே பண்ண முடியல. என்னடா இவ்வளோ பெருசாக எல்லாரும் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கோமா, ஒரு முறை சொல்லி தாய் மாமா அப்படின்னு மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பையனாகிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் தோணும். அவன் ஆஃபீஸ் போகிறான் அப்படின்றதே எங்களால் அது ஜீரணிக்க முடியல. ஏன்னா எனக்கு இன்னும் வந்து சின்ன பையன், காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே நான் ஒரு தாட்லேயே. சேந்தனுக்கு வந்து கிருஷ்ணர் பாட்டெலாம் வேணாமா, கட்சி சேர போடணும், ஸ்பார்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே டைவர்ட், ஏன்னா டிவி ஃபோன்லாம் ரொம்ப காட்டுறது, ஃபோன் சுத்தமாக காட்டுறதுல டிவி ஏதாவது 1-2 சாங் அப்பப்போ அந்த மாதிரி காட்டுறது. இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஆப்போசிட் தான். வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், என் ஃபேமிலி ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அப்படிலாம் கிடையாது, மனசில் அவ்வளோ இருக்கும், ஆனால் வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், வெளியே காட்டணும், அப்போ தானே நம்மளுக்கு தெரியும் நம்ம நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, அதை பார்த்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ முன்னாடி விட நல்லா மாறிட்டேன். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ரெடி பண்ணி விட்டு, அதாவது நான் தான் அம்மா, நான் ஒரு அம்மாவாக இருந்து அவனை ரெடி பண்ணி விட்டு எனக்கு ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்போது அது எனக்கு ஒரு லைட்டாக சிரிப்பு தான் வந்தது. அவனை ரெடி பண்ணி விட்டு இதே மாதிரி லாஸ்ட் இயர் நடக்க ரொம்ப குட்டி குழந்தை அவன். ஸோ ஒரு ஃப்ளாஷில் வந்து டக்குன்னு இந்த மாதிரி அவன் ஆடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டான்றதே நம்ப முடியல. அண்ட் சாமி ரூம் நாங்கள் ஓப்பன் பண்ணல, ஏன்னா அப்பாவோட சித்தப்பா இறந்துட்டாங்க, அதனால 1 மந்த்துக்கு சாமி ரூம்லாம் திறக்க நம்ம சும்மா இவனை ரெடி பண்ணி விட்டு நடக்க வைப்போம் அப்படின்றது மட்டும்தான் தாட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இவனோட சேர்ந்து ஒரு டான்ஸ், நான் சும்மா இவன் ஏன்னா எப்படியும் ஓடிடுவான், உட்கார வச்சுட்டு அப்படியே ஆடலாம் அப்படின்னு நினச்சேன். ப்ராக்டிஸ் அப்படிலாம் பண்ணல, சும்மா வந்து ஒரு ஆன் ஸ்பாட்டில் அப்படியே டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணது தான். பாருங்கள். அடிக்கடி உனை பிடிக்க நான் மன்றாடிட புறம் விரல் மடக்கினே டூ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா. எப்படி நடந்திருக்கான் பாருங்க, எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருக்கான். தோத்தோ பாப்போம் சேந்தன், தோத்தோ 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 பாரு. இப்போது அத்தைக்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு வந்தோம் வீட்டுக்கு. அவன் ஏன் அழறான்னா, அங்கே இந்த டாக் பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் நாயினாலே பயம். அவன் வந்து அந்த கத்துல ரொம்ப குறைக்கிறனால அப்படி பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அத்தையிட்ட காமிச்சோன்னே அத்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு வந்தோம். ஏன் அங்கே இல்லை, ஏன் இன்லா வீட்டுக்கு போகல அப்படின்னு ஒரு மாதிரி அக்யூஸ் பண்ணுற மாதிரி சில பேருக்கு வெஸ்டர்ன் கேட்குறீங்க. அது எல்லாரோட கம்ஃபர்ட்டும் பொறுத்து அண்ட் எல்லாருமே பேசி தான் இந்த முடிவு எடுத்துருப்போம் இல்லையா. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திருப்பி நாங்கள் வேறு இடத்துக்கு மூவ் ஆயிடுவோம். இப்போ இவனெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து அவங்களால முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுற ஃபேஸில் இருக்காங்க அவங்க. அதனால தான் நாங்கள் அங்கே அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணாம்னு இவர் நினைக்கிறாரு. நானும் வந்து இங்கே இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றனால அவர் அப்படி யோசிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து இங்கே இருக்க மாட்டார், அவர் வேலை விஷயமா வேறு ஊர் போகிறதா இருக்கும். ஸோ வந்து அங்கே நான் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் சேந்தனெலாம். அதனால தான் அந்த ஒரு ரீசன். அத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது அங்கே இருக்கும்போது அவங்களால நல்லா பார்த்துக்க முடியும், ஸோ அங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவரும் வேறு ஊர் போயிட்டு வரனால. ஸோ இதுவே நான் என்னோட இன்லா வீட்டில் இருந்துட்டு அம்மா அப்பா கிட்ட காட்டுறதுக்காக அவனை இங்கே தூக்கிட்டு வந்தால் அதை கரெக்டுன்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. பட் இப்படி வைஸ் வர்சாவாக நடக்கிறது வந்து ஒரு தப்பாக பார்க்குறீங்க. அது எப்படின்னு தெரியல. எனக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து போய் உட்காந்து என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியும் அந்த மாதிரி தோணலை. எனக்கு இருக்க சப்போர்ட் சிஸ்டம் நான் வைஸாக யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுவும் இப்போதைக்கு டைம் பீங்க்கு சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை. பொம்பளை வயசத்தை கலைஞடா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனால் ஒரு சிலர் மனசில் இப்போ என்ன கேள்வி ஓடும் தெரியும், ஃபியூச்சரில் கல்யாணம் ஆகி உங்கள் பையன் இந்த மாதிரி விடுவீங்களா அப்படின்னா அது அப்போ பார்க்கலாம், அவங்க கம்ஃபர்ட். ஆனால் சேந்தன் கிட்ட நான் சொல்லுவேன், ஒய்ஃப் வந்தால் அவங்க அப்பா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு. இப்போ ஃபியூச்சரில் எங்களுக்கே ஒரு பொன் குழந்தை வந்துருச்சுன்னா ரகு மாதிரி ஒரு நல்ல பையனை தேடி கல்யாணம் பண்ண வேண்டியதான். கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் போயிட்டு வரேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.